அந்த ஓலை யார் இடத்திலே இருந்து வந்தது தெரியுமா? என் மாமன் மகள் கொண்டாடியே சுந்தரியால் வரவிட்ட ஓலையை இதோ நான் வணங்கி கேட்கின்றேன். தங்கள் அழைத்து விடுங்கள் தாயே. அம்மா 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 தாயே பெரியமாதா, நான் உங்களை வணங்கின பிறகு ஓலையை வரவிட்டு பார்த்தீர்களா? சரி அம்மா அம்மா ஓலையை பார்த்தீர்களா? என் பெரிய மாதா எழுதக்கூடிய அக்னி துருவி திரௌபதி அம்மனை வணங்கினேன். ஓலையை பார்த்தீர்களா? வந்து ஆமா, இதை பிடித்து படித்து பார்க்கிறேன்.
நான் மனம் முடிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சென்று உங்கள் அண்ணனை கண்டு செல்வேன் செல்வேன் என்கிறார். ஆமாம், நீ செல்லக்கூடாது. ஏனம்மா? நான் செல்கிறேன். என் அண்ணனை பார்க்கிறேன். என் அண்ணனத்தை பெண் கேட்கிறேன். கேட்டு பெண்ணை கேட்டு உனக்கே மனமுடிப்பதாக அப்படியா தாம்பளத்தை பேசி ஒப்பு தாம்பளம் பெற்று வர்றேன். நீ அந்த பொறுத்து இருக்கியா? அப்படியாம்மா? புறப்படுகிறேன். பெண் கேட்க வேண்டும். ஆமா, என் பெண்ணை ஒரே இடமா என் அன்மான் மகள் வேணும்னு கேட்கிறான். அந்த சுந்தரி ஓணும் இந்த மாதிரி. ஆமா, சரி, அதனால சரி என் அண்ணனை பார்க்கிறோம். பார்க்கலாமா? அந்த துரியன் பிள்ளைங்க தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. பிடிவாதமா தாம்பலம் மாத்திட்டா. ஆமா, தாம்பலம் மாத்தி ஆச்சு. சரி, பார்ப்போம் எப்படி நடக்கிறது, என்ன ஆகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். என் அண்ணனை தேடிக்கொண்டு ஆமா தாரைக்கு வந்திருக்கப்ப என் அண்ணாவை பார்க்கணும் வந்திருக்க. அண்ணா இருக்காரா? அப்படியா? போட்டி போட்டி நீலமேக வண்ணன் நான் அறிய வேண்டும் அல்லவா? சொல்லுமா.
விஷயங்கள் தங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி தெரியாது தெரிந்தது போல் என்னை நடிக்கின்றாங்க. அப்படி இருந்தாலும் என்ன ஏமா பார்க்க வந்து என்ன கேட்க போற? ஏன் வந்து எதற்காக வந்தேன் தெரியுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அண்ணா. என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படி கல்யாணம் வச்சேன், பெண்ணை பார்த்தேன், பெண்ணு கொடுக்கறது பெண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கொடுக்குறேன்னு சொன்னாலும் என்ன சொல்றாங்க? அம்மா இல்லாத பெண்ணு தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் தாய் மாமன் தான் உடனே இருக்கணும். ஆமா, ஏன்னா தாய் மாமன் தான் பொண்ணு வந்து அதாவது சத்திரம் வரைக்கும் கொண்டு வச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே போல தாய் மாமன் நானாச்சு. ஆமா, அதனால என்ன பார்க்க வந்தியா? நீங்க இல்லாம திருமணம் நடக்காது. சரிமா, தாய் மாமனை கொண்டு வந்தாதான் பெண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்க இஷ்டம் போல நான் வரேன். இருந்தாலும் பிள்ளை பேரு பெண்ணு பேரு தெரியல. ஆமா, பிள்ளை யாரு பெண்ணு யாரு சொன்னதான் தெரியும். யாரு பெண்ணு யாரு கேட்கிறீங்களா? பாலாபி மன்னா அப்படி பார்த்திருக்கிறேன் பெண்ணு. அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? எந்த இடத்துல பெண்ணு பார்த்திருக்க தெரியுமா? பாலாபி மன்னா எங்க அண்ணன் பெண்ணு என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்தற்கு பெண்ணு கேட்க வந்திருக்கேன். நான் பெண்ணு கேட்க வந்திருக்கேன். பிள்ளைக்கு கொடு. பாலாபி மன்னனுக்கும் மக சுந்தரியாலையை மணமுடித்திட வந்தேன். நான் யாரை கேட்கணும்? என்னம்மா என்ன நீ வந்த நேரமே சரியா இல்லையாமா? என் வீட்டு தோட்டத்துல கீரை இருக்குது. காலம் கடந்து போச்சாமா? என்ன கடந்தது? என்ன கடந்து போச்சு? அம்மா என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன முடிந்தது தெரியுமா? என்னென்ன முடிந்தது? மணமுடி திட்டாச்சு. காலத்தோடு முறையோடு செய்தாதான் அது சரியா இருக்கும். ஆமா, ஆனா காலம் தவறி. காலம் என்ன தவறி போச்சு? வேலை தவறி. வேலை என்ன தவறி போச்சு? முறை தவறி. முறை என்ன தவறி போச்சு? நடக்கணும்னா எங்க சரியா நடக்கட்டுமா? என்ன அண்ணா நிலைமை போச்சு. இப்போ என்ன நடந்தது? தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலையா? அப்படி சொல்றது தெரியலங்கிறீ. எந்த பக்கம் போனாலும் இடிக்குதுமா. இந்த பக்கம் போனாலும் இடிக்குது. நாலா பக்கம் எனக்கு இடிக்குது. எனக்கு புண்ணா போகுது. ஏன்னா என்ன அத மாதிரி இருக்குதுமா நேரங்க? என்ன நேரம்? இந்த நான் கேட்டு வந்தனே அந்த நேரம் சரியில்லையா? கல்யாணம் வந்து முடிஞ்ச பாவனி ஆகி போச்சு. முடிஞ்ச பாவனியா? அது என்ன காரணம்? என்ன அதாவது கல்யாணமே எனக்கு மகள் சுந்தரி திருமணத்தை வந்து உன் அண்ணி இருக்கா பார். ஆமா, யாரு மங்கை. ஆமா, அவன் மூலியமா விட்டான். என்னது? அவ என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தாங்க? அலங்காமுடி துரியோதனன் இருக்கானே, அவனது பிள்ளை லக்னனுக்காக மனம் பேசி ஒப்புத்தாமல் மாத்திட்டாமா. என்னது? ஆமாமா. அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஆமா, உண்மையாகவா? வாங்கி விட்டோமா அண்ணா. அன்பாக நல்லா இருக்கா அண்ணா? நல்லா இருக்கா அன்பா? என் பிள்ளைக்கென்றே
பாவி, என் தங்கை ஒருவள் இருக்கிறாளே, என் தங்கை மறந்து விட்டாயா? உண்மையை சொல்லி இருந்தாலும் என் தங்கை பிள்ளை வச்சிருக்கா, அவ பிள்ளை தான் நீ பெண்ணு கொடு பெண்ணு சொல்லிருக்க கூடாது. நான் முதல்ல என்ன சொன்ன செவியில கேட்டியா? ஏ திருமணத்தை உன் அண்ணி மூலியமா விட்டமா நான் சொன்னேன். அவதான் நீ என்ன சொல்றனா? ஏன் சொல்றே? ஆதாடுகின்றீர் பண செருக்கின்றிய. அம்மா பண செருக்குதா உனக்கு? உனது பிள்ளைக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணமும் இல்ல. எல்லாம் உன் அண்ணிதமா. என் அண்ணி தான் செஞ்சார், என் அண்ணி தான் செய்தார் சொல்கிறாய். அண்ணா அண்ணன் நீ இருக்கு கணவன் வார்த்தையை மீறி ஒரு பெண்ணானவன் எப்படி என்ன பேச முடியும்? வேறு வழி இல்லையம்மா. ஏனென்றால் அவன் என்ன சொல்றா? நாதா நமக்கு இருப்பது ஒரு பெண்ணாச்சு, பெரிய இடத்த கொடுத்தா நல்ல முறையோடு வாழும். அப்படி என் வார்த்தையை கேட்டு துரியன் பிள்ளைக்கு நீ கொடுக்கணும், உயிர் விட்டுருவா. என்னால ஒரு உயிர் போனோமா? பகவான் வந்து உலகத்தில் உள்ள பக்தர்களும் பக்த கோடிகளும் தொண்டர்களும் என்னை வாயார அழைக்கிறார்கள், காட்சி அளிக்கிறேன், அருள் கொடுக்கிறேன், நல்வழி செய்யறேன். அப்படிப்பட்ட நான் வந்து உயிர் போவ அதுக்கு வந்து நான் பழிக்கு ஆளாவான், பழிக்கு ஆளாவான். உயிர் போன போட்டோம். அதனால கல்யாணத்துக்கு ஏன் உயிர் போன்றியா? இல்ல மனைவி மங்களேஸ்வரி உயிர் போட்டன்றியா? இல்ல என் தங்கச்சி உயிர் போட்டன்றியா? இந்த கல்யாணம் உயிர் தான் மூடும் பாருது. அதனால மொழி துட்டு வந்துக்குது. அப்படி காலம் மாறி போச்சுமா? அப்படி என்று அதாவது கணவன் சொல்லி கட்டுப்பட்டு வாழ்ந்த காலம் ஒரு காலம். கணவன் வந்து ஏதோ ஒரு நல்லது சொன்னாலும் சரி, அதாவது ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் தவறாக போயிடுது எதிர்த்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் கடவுளாக இருக்கலாம், பகவானாக இருக்கலாம், இருந்தாலும் வீட்டில் வந்தால் மனைவி வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுமே. பயம் என்பது இல்லை, மரியாதை கொடுக்கணும். அக்கம் பக்கம் மதித்து வாழணும். அதாவது சிரிப்பில் வாழ வேண்டும், அடுத்த சிரிக்க வாழக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். அத்தனை போல அதுக்கு தகுந்த மாதிரியே உன் அண்ணி மூலியமா விட்டேன். நான் என்னம்மா செய்யறது? பெண் கேட்கிறது எனக்கு பெண் கிடையாது, பெண் இல்லம்மா, பெண் தர முடியாது, முடியாதுமா. என் மகனானவன் உன் மகள் வேண்டும் என்று ஒரே நிலையாக நிற்கிறேன். பெண்ணை கேட்டு மனமெடுத்து வர சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லி வந்திருக்கிறேன். அப்படி நீ பெண்ணை தரவில்லை என்று நான் அங்கே சென்று கண்ணே பெண்ணு கொடுக்கலன்னு சொன்னா என் பிள்ளை என்ன அங்கேயே அடிச்சு கொண்டுடுவான். அப்படி அடிச்சு கொண்டுட்டான்னு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அட பாவி, பெத்த தாயை கொண்டுட்டேன்னு என் பிள்ளை அவதூறா பேசுவாங்க. அப்படி அவதூறா பேசுவாங்க என்று அப்படி அடிச்சே சென்று அடி வாங்கி உதை வாங்கி நான் உயிரை விடுவது பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல பாரு. உன் காலில் இருந்து என் உயிரை விட்டுறேன்னா சரி சரி கோவிந்தா. அங்க பார்த்தா என்னுடைய மனைவி துரியன் பிள்ளைக்கு பெண்ணு கொடுக்கலாம், அவன் உயிர் என்றான். ஏன் தங்க பார்த்தா என் பிள்ளைக்கு நீ பொண்ணு கொடுக்கலன்னா நான் உயிர் விட்டு இருந்து பழிக்கு ஆளாகிறாளா? என் படைப்பு இப்படித்தானே இருக்கணும். எங்க போனாலும் இங்கதான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தா குடும்பத்திலேயும் கஷ்டமா இருக்குது, வெளியே போனாலும் கஷ்டமா இருக்குது. என் காலம் இப்படித்தான் போகுமா? சரி, உனக்கு எனக்கு கொடுக்க விருப்பந்தான். இவ்வளவு நேரம் அழுதி மன்றாடி அண்ணா பெண்ணு கொடு பெண்ணு கொடுன்னா என் மனைவி இடத்துல சொல்லிட்டு அவதான் பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. பெரிய இடத்துல தாம்பளத்தை மாத்திட்டா கொடுக்க மாட்டேன்னு இவ்வளவு நேரம் எங்க அண்ணன் சொன்னான். எங்க அண்ணன் திருடு. ஏன் முழங்காலுக்கு மொட்டை, அதாவது மொட்டாந்தலைக்கு முழங்காலுக்கு முடி போடுறதான வேலை. அதனால என் அண்ணன் பொய்ய சொல்லி இவ்வளவு நேரமா பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்றான். பெண்ணே வேணாம் பாப்பா.
வாடா நான் இல்ல இருமா. வாடாமா நான் என்ன சொன்னேன் நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன சொன்னேன்? யாரை விட்டு நான் சொன்னேன். யாரை விட்டு போன யார் கட்டுவாங்க எத்தனை நேரமா அட வச்சு யாரை விட்டு போன யார் கட்டுவாங்க கவுண்ட் கொடுங்க சத்திரியகுலம் என்னம்மா நம்ம கதையா இருக்குதா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன அப்ப என் தங்கை எங்க பிறந்தது? யாரு அது பிள்ளை யாருக்கு பிறந்தது? அது யாருக்கு தெரியுமா சத்திரியகுலம் சொல்லமா டேய் தங்கா அண்ணா உனக்கு எனக்கு கொடுக்க விருப்பந்தா என்ன செய்யலாம் உனது மதனின் துரியனுக்கு ஏதது முடியாது அம்மா ஏது இவ போது இவ நானே ஏதது முடியாது தெய்வம் போது நாம சொல்ல தெரியாது உலக எனக்கு கொடுக்க விருப்பந்தா உனக்கே எனக்கு கொடுக்க விருப்பம்தான். உனக்கு விருப்பம் தானே ஆனா உனக்கு அண்ணி, விருப்பம் என்னண்ணி உன் அண்ணி என்ன சொல்றா தெரியுமா? என்னென்ன சொல்றாங்க வாய் கொடுக்க முடியலமா? என்னது வாய் தரகலான்னு என்னென்ன பார்த்தா- சொல்றாங்க வாய் தரகலான்னு பார்த்தா, பாத்திரங்களான்னு பார்த்தா அப்படியே ஒரு அமுக்கு அமுக்குறா. நான் என்ன பண்ணுது? அப்படி கருட போய் கொஞ்சம் அமுக்கு, அவன். அமுக்கி போடுறா. பகவானே, இப்பவே ஒரு பாக்ஸ் மைசூர் பாக்கு அம்மா அமைக்கிறாங்கிறாங்க என்ன பண்ணுது? ஜவாபு தெரியும். வேற என்ன அவன் செய்யப்பாரா சொல்லுகிறீ? அவன் என்ன செய்யப்பாரா? அதாவது மொத்தது நான் தான் கஷ்டப்பட்டேன். அது என் கஷ்டம் தான் போகுது. ஏங்க, அவன் அதாவது உட்கார்த்தணும், சாப்பிடுத்தணும், தூங்கணும். இதுதான் அதுதான். எங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டான். அதுதான் சொல்ல அவ பெரியவா மண்டியில அண்டையில தலி வரைக்கும் அது ஓய் போத்தல. அதான். அதனால தான் நம்ம தலையை போய் சொல்லுது. எல்லாம் காத்து கேட்டு போய் சொல்லுவோம். என்ன இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்? என்னென்ன சொன்னாங்க இடுக்கன் மொழியை நம்பிய ஐவருக்கு என்ன முடியாது உன் தங்கச்சி பிள்ளை கொடுக்க வேண்டிய உன் தங்கச்சி ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி சொத்துக்குதா சுதந்திரக்குதா அப்படின்னு வாழ வந்துட்டு பேசுறாமா அம்மா. வாயில் வந்தபடி என் மகனை அதெல்லாம் பேசுகிறான்னு அது சொல்லியே பேசுறான். அது பேசுறதுக்கு அது சொல்றதுக்கு என் நாள் கூத்துது. அப்படியா அதான் வேணாம். வேணா ஏய், உன் அண்ணியை போய் கேளு. என் அண்ணியை கேட்கிறேன் அது பிறகு என்னோட பார்க்கலாம். இப்ப நேரம் இல்ல. அண்ணா. பத்த கோடிகள் எல்லாம் காத்துக்கிறாங்க. சரி அண்ணா நேரமாகுது பாக்கலாம் வரலையான்னு. அண்ணா அனைத்தும் இருந்தாலும் ஆ. நீ பெண்ணை தரேன்னு சொன்னீன்னா ஆ. எங்க அண்ணி போய் பார்த்து நான் கேட்கிறேன்னா சரி. இருந்தாலும் உன் முடிவை சொல்லுண்ணா சரி என்னுடைய மகளை உன்னுடைய மகன் கண்டிப்பா கொடுத்துருமா. உண்மையாகவா இருந்தாலும் அண்ணியை கேளு. அப்படியா? அது பிறகு என்ன செய்யணும் அப்படிதானே? நான் நான் பாத்துக்கிறேன். கேட்கிறேன் போலாம். அது காரணம். ஓய் டேய், ஓய் என் அண்ணன் மனநிலையை தெரிந்து கொண்டு ஆ. அண்ணா உன் தங்கை அம்மா ஆ. உன் பிள்ளைக்கு தான் பெண்ணு கொடுக்கணுமான்னு சொல்லியிருக்காரு ஆமா அண்ணி தானே ஆ. அண்ணியை போய் பார்த்து ஆ. எப்படியாவது பெண் கேட்டு ஆ. கல்யாணத்தை முடிச்சிடலாம் போ புறப்படு. போ சாமி. ஏண்டாப்பா சோமசுந்தரம் ஓ டேய் கண்ணு என்னவா
கோ இமோ அண்ணா கொஞ்சம் 2 பால் வைக்கமா எல்லாத்துல பேஜார் படுத்துனா உட்காராகன்னு ஓ பேஜாரமான கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கியா டேய் இந்த கல்யாணத்துல என்ன சத்தமா ஐயோ மச்சான் நீங்க சொன்ன மாதிரி உட்காரல நான் நத்தறான் சொல்லுங்க மச்சான் மச்சான்வா இங்க வா யார மச்சான் கீழே உட்கார்றானா மேல உட்காரியா நான் யாரு ராணி அம்மா ராணி அம்மா என் மகத்துல உட்காரலாமா என் மகத்துல உட்கார்த்து யார் ஆளு வா குமாரராஜரா என் மகத்துல வங்காரத்துல உட்கார்த்து யாரா என் மகத்துல உட்கார ஆளு யாரு நான் கேப்பாரு பேசி காட்டான கஜா போச்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் உட்கார மாட்டோமா என் மகத்துல உட்கார ஆளு யாரு பகவான் உட்காரணுமா அவர் விட்டு நீ உட்காரலாமா ஏன் உட்காந்து போராட்டமா உட்கார சொன்னதா யார் தெரியுமா யாரு எங்க அண்ணன் ரமேஷ் அண்ணன் உட்கார சொன்னாரு ஆமா ஆமா ஓ ரமேஷ் அண்ணன் இல்ல டேய் ரமேஷ் அண்ணன் தான் இந்த கல்யாணத்துக்கு பத்தணுமா உண்ணும் ஏன்னா எந்தெந்த நேரத்துல எது எது நடக்கணுமோ அவர் ஐடியா அதான் கரெக்டா சொல்லுவார் ரமேஷ் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவரா யோஜனை சொல்லுவார் ரமேஷ் அண்ணன் சொல்றேன் ஆமா 8 கிலோ மீன் வாங்கியா போனா 3 கிலோ மீன் வாங்காது அது ஒரு மேய விட்டாரு அப்படிலாம் சொல்ல செய்யற ஆள் கிடையாதுடா நமக்கு தேவையானது செய்யற ஆளு போய் வேணுமா கட்டியாதான் வச்சாரு இந்த உக்காந்து நான் சித்தார பார்த்தான் அவனுக்கு தான் பெரிய பெரிய துண்டா போய் வீது நானும் குமாரம் பாத்துக்கமா ரமேஷ் அண்ணன் சொன்னாரு என்ன சொன்னாரு கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய சொன்னேன் மேலக்காருக்கு போய் அட்வான்ஸ் கொடு சொன்னேன் மேலக்கார் சுப்பிரமணி அவனுக்கு அட்வான்ஸ் கொடுன்னேன் அந்த தூமிக்கு அட்வான்ஸ் ஊத்தியா பேசிட்டேன் போய் அப்சரா போயிருந்தேன் நானு நமஸ்காரமா உனக்கு நமஸ்காரம் பண்ணுறது உன்னை கூட்டான் இருமா கட்டுறதுக்கு கண்ணை சுடும் ஒத்தையடி பாதையிலே ஒரு ஜன்ன தொட்டதி எங்க இருக்குண்ணா அவரும் கீ போறா போறா கீ போறா போறா போடா வாங்கணுமா போயினேடா மறுபடியும் இப்படி என்னன்னா என்னடா அப்படின்னா ஒரு மரியாதைமா எப்படி இப்படியா என்ன எப்படியா இப்படினாலும் ஒண்ணுதான் அப்படின்னாலும் ஒண்ணுதான் மேல தூக்கி கும்பிடு என்னம்மா மேல தூக்கி கும்பிடுறா மேல தூக்கி கும்பிடா? கும்பிடுறா அம்மா தவறு 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 கிட்ட வரக்கூடாது சட்டி சுட்டாதாடா கை விட்டா என்னடா என் பொண்ணு கல்யாணம் விடியா நடக்குனா ஏய் உன்னை பத்திரிகை சொன்னேன் யார் யாருக்கு வச்ச எல்லாருக்கும் வச்சு ஏமா யார் யாருக்கு பத்திரிகை தமார சுத்தி வச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஊழமுச்சிக்கு வச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் தெரியாதா கோடகாலிக்கு வச்சேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரவங்க தமார் சூத்தி ஊழமூக்கி போன காலிய இவங்களாம வருவாங்க வருவாங்க எல்லாரும் கொடுத்துமா பத்திரிக்கா சரி குத்தியா வந்த ஒரே ஒரு பத்திரிக்கை வச்சதுமா ஒரே பத்திரிக்கை ஆமா ஒரே ஒரு வச்சது பாரு ராஜராக ஒரு பத்து தூங்கி இருந்தம்மா எங்க அண்ணன் போட்டு பயங்கிறானா தாடி காலம் போல எறா காலம் வந்தா உருமா பல வருதா சொல்றா பட்டுன்னு ஏமா
பிபிகாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தமா பிபிஆரா கல்யாணத்துக்கு ஏய் பிபிஆர்டா நாகேஸ்வர வித்துவா யார் தெரியுமா யாரு அவர்தான் நேத்த பக்கம் சூத்தலமணி டேய் சுப்பிரமணி அட்வான்ஸ் கொடுத்துருமா ஆனா அந்த மோளங்காரங்கிறான் பார் ஆளு டமா டமா நடிப்பா தொட்டு நக்கு தொட்டு நக்கு தொட்டு நக்கு தொட்டு நக்குன்னு அப்புறம் நலந்தானா நீ அங்க ஒரு அடி அடிச்சுதான் பாரானியா அவர் அடிச்சுதான் பாரானியா ஏய் அந்த ஒரு பத்திரிக்கை வேதராகதிலே வெற்றில பத்தினா எங்க அண்ணன் விட்டு பையற தாடி கால போல யாரா கால அவன் ஒண்ணா கொடுதா அது அப்படியே குத்துட்டான் யாரு கொடுத்தா ஆனை குத்தி பட்டணத்திலே உங்க நாத்திக்குதே சுபத்ரா தேவி அந்த அம்மா கொண்டே குத்துட்டாமா ஐயோ ஐயோ அந்த என் சக்காத்தி என்ன குத்தியா ஐயோ என் நாத்தியா சக்காரி என் நாத்தியா சக்காரி என் நாடு ராலா கோரி அகோத்திரத்தில் மீறி நகோதி மக நாடி நாடி நாத்தியா சக்காரி ஐயோ எரிதே 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 பட்டுனாங்களே நாமா ஏத்துமா ஐயோ ஐயோ என் தக்காளி குத்திட்டீங்களே ஐயோ எரிதே 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 நம்ம உச்சா புட்டியா என்ன ஐயோ நம்ம தோல் தோல்னு இப்படி அம்மா ஊத்தமா ஏன்னே ஒரு போட நினைச்சான் காயல நாம அங்க தலையை ஆட்டி அடிச்சுச்சுங்கிறா தலையை ஆட்டி அடிச்சுச்சுங்க ஐயோ எப்படி ஊத்திட்டா ஏமா பெண்களா போட்டா அடிவேறு ஏறிவே கூடாது ஒரு சோம்பு தண்ணி வச்சா அது ஆயிடும் தண்ணி அடிக்கலாமா நான் சொன்னேன் பார்த்து பார்த்தே ஏறி இப்படி ஊத்தாத அந்த தலையை எடுத்து அது கைக்குது நம்ம பச்சா சொன்னாங்க பச்சா அடி அந்த ஜக்கால்த்தியா நம்ம சொல்லியா அந்த ஜக்கால்த்தி பார்த்தா கத்த மேல ஊத்தான் அதையா உடம்பு மேல ஊத்தாதா தலை மேல ஊத்துந்து வராரு பாரு டேய் பத்திரிக்கை அங்க போச்சுனா அந்த என் ஜக்கால்த்திக்கு வருவா கல்யாணத்துக்கு வந்தாள்னா நித்திருவாடா நீ அழிவு ஓய்வாதமா அழிவு ஒழிக்குந்தாங்கிறனா நான் சொல்ற மாதிரியா கேளு டேய் என்ன பண்ற தெரியுமா அந்த என் ஜக்கால்த்திங்க என்ன வரக்கூடாது வரக்கூடாதுல்ல கல்யாணத்தை பார்க்க கூடாது அதுக்கு என்ன ஒரு வைத்தியம் நான் சொல்லு சொல்ற மாதிரி கேளுமா என்ன செய்ய தெரியுமா வீட்டுல போட்டு தண்ணி இருக்கக்கூடாது போட்டு வந்து தண்ணி. தேய்ச்சி ஊத்திட்டு இந்த வாச்சி பிள்ளை கார முள்ளு சப்பாத்தி முள்ளு சூற முள்ளு மொத்தம் போட்டு அடிச்சு விடு அடிச்சிட்டியா நீ என்ன பண்ற நீ போயிட்டு நெத்தி பட்டியா தீசிக்கினு உடனே 10 போட்டு நீ உள்ள போடு 11 போட்டு நான் வெளியே படுக்கிறேன் என்ன அந்த அம்மா திங்கிறீங்க? பார்த்துட்டு போய் நேர் பக்கம் அதானே நான் 10 நீ 11 11 பாப்பலாம் போலாம்
11 பேஜார் பட்டு வரோம் நேத்தியே என் நெத்தில 10 போச்சா என் நெத்தில பாருமா 11 அச்சா போச்சா சரி நீ உள்ள படு நான் வெளியே படுகிறேன் கதை குதை தந்து விட்டுரு போற நாய் நக்கிட்டு போடும் கூப்பாடமா அவர் வெக்கப்படுறாரு நான் கவுண்டரா காட்டு பாட்டு வேற என்ன சொல்லாது போயிட்டு நாய்க்கிறா காட்டு பாட்டு சரி விடு படுட்டா உள்ள மல்ல படு வேகமா படுக்க போற மௌ ஏமா அத பெரியமா அடி என் சக்கா தின்னாடி பேசிக்கிறீங்க கல்யாணத்துல நான் எவ்வளவு காதல் பையன் உட்காரு என்னத்துக்கு நின்னுறீங்க அவன் ஒரு மொய் எழுதுனா 1000 எழுதணும் அது துட்டியா தந்து மொய் எழுதுமானா அது பேக் எழுதணும் ஐயோ அந்த சக்காலத்து வரல கேக்குது நான் என்ன செய்யணும் ஏமோ கெடுதே ஓ 25 மணி ஆச்சா சரி தூக்கு நீ தூக்கு மச்சான் சரி படுட்டா படுமா நேரம் ஆகுது படுமா போத்துக்கு அப்படியே பேர் போத்துக்காத டேய் அதான் ரைட்டா இருக்கான் டேய் நல்லா துணிலையா யாரோ ரைட்டா இருக்கான் டேய் படுட்டா அட பத்தாயமா டேய் படுட்டா நானும் பார்த்துக்கிட்டா எங்க வெளியா வெளியே படுக்கிட்டாங்க படுட்டானா நானும் படுக்கிட்டானா ஐயோ வெளியே படுக்க அவர் தானே வெளியே படுக்க சொல்லாமா வெளியே படுக்க சொல்லாமா வெளியே படுக்க ஏதா சொன்னேன் ஐயோ ஏய் சொல்லாமா நான் தெங்க கிராம தான் தர போறாங்க அரவா இதுல அரவா மாதிரியா உன்னை அடிக்க போடா பாரு அன்னைக்கு ஒரு ஆக்டிங் இது உனக்கு ஒரு ஆளுக்கு 3500 ரூபாய் பேசிக்கிறோம் அப்படினால கூட்டி கேச்சு பாரு அம்மா தண்ணி தியாகத்தை தான் போய் படு போ கைசே அதானா அத போய் படுமா நேரம் ஆகுது ஏன்டா என்ன மட்டும் அப்படி பண்றீங்க படு உசாரா படு துணி இல்ல அடக்கமா போடு காத்துக்கு பூர்ணம் உள்ள என்னம்மா சிரிக்கிறமா காத்து என்னமா அடிக்கிட்டு சூற காத்தியா இதெல்லாம் இந்த வருமா நீங்க சிச்சா உனக்கு ஆகாதுமா போயாயுமா ஜாயமாச்சு நாய் மாமா துதுவாயா என்ன வாட்டி போ ஏய் படுடா அட படுமா ஏமா படுடாடா படுறியா உள்ள வரட்டா ஏய் எதுங்க சொல்லிட்டு ஆமா போடா நான் பேசிடுவாங்க உட்காருங்க அச்சாமா அவர் சொன்னார் பத்தியா நீ படுக்காதப்பா நான் போய் படுக்கிறேன் நீ மோனாண்டால் உன்னால தானே இருந்தாலும் சொல்றான் படுட்டான்னு கேக்குறேன் உள்ள வரட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம் இல்லம்மா எதுக்கு வர உள்ள எதுக்கு தெரியுமா தாப்பால் போட்டு போடுமா தரத்துக்கு விட்டு போறேன்னு நான் இது தப்பா உட்காரையா அவர் பாரு போட்டியா பாத்தியா போட்டேன் போ போடு பாட்டு வாசிக்கிறாமா என்ன பாட்டு ராத்திரி நேரத்து பூஜையின் அவ்வாக்காலம் போய் சொல்லிமா போராடுமா ஏய் படுடா இன்னொரு தடவை யமுனா நதி கரையோரத்தில்
யார் ஏய்ப்ரோ ஏய் ஏண்டி வேதாந்தம் ஏய் ஏமா என்னம்மா திறக்க மாட்டியாடியா என்னடியா ஏய் என்ன சொல்றா என்னத்துக்கு ஏய்ப்பிருப்பா என்ன சொல்ற ஏய் என்னத்துக்கு ஏய்ப்பிங்கிறா ஆ எழுந்திருப்பா கொஞ்சம் ஏய் கோயம்புத்தூருக்கு துட்டு இல்லைனா அந்த ஜோய்பியில 5 பைசா வச்சுக்கிறேன் 5 பைசா கருவாடு 5 பைசா கத்திரிக்காய் 5 பைசா பருப்பு வாங்கி அந்த கஞ்சி வேடி நான் தான் போனேன் அட பாவி இவன் பொண்டாட்டி தான் எழுப்புறான் எத்தனை பண்ணாத்றான் ஐயா எழுந்திருப்பா ஏய் யார் பத்திரிக்கை அது யாரு அவன் நேரம் காட்டு நாட்டில் ஏய்ப்பில அந்த பசங்களாம் தூங்கட்டும் போடி வரான் அட பாவி டேய் எழுப்புறா அவன் மனைவினி பசங்க தூங்கத்தை எழுந்து வரேன்றான் பா டேய் அப்படி வாங்க போராட்டமா போச்சு இந்த கொசு வர புடுங்குது பாரு ஐயோ அந்த பக்கம் திருப்பி படுத்தா முடியலன்னு நம்ம மண்டிட்டு படுக்கிறானே டேய் சாகரி டேய் யார் பா படுத்துக்கிறது போராட்டமா போச்சு சே புள்ளிக்கு போராட்டமாகுதா என்னையா போராட்டம் எம்மாய் எம்மாய் என்னப்பா நீ ஏய்ப்புமா வந்த ஏண்டா படுத்திருந்த உன்னை எழுப்பு தான்ப்பா வந்தேன் எழுப்புதான். என்ன பட்டம் பகல்லையே படுத்துன்னு தூங்குறப்ப என்னம்மா பண்றது நான் படுத்துக்கின்னு அப்படியே கண்ணை கொடுத்துட்டே போச்சா என் சம்சாரம் வந்து வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குதுமா. என்னத்து ஒரு சம்சாரம் வைக்கிறா எடுக்கிறா வெத்தல் பாக்குமா வெத்தலை பாக்கு சரி போகட்டும்பா அன்னை பார்க்கலாம் வந்திருக்கிறேன் நீ தெருவார் படுத்திருக்கிற வீட்டுல சால் போட்டிருக்கு எங்க அண்ணி எங்க பாருங்க அவன் யாரும் தெரியல அவங்க சேர்த்து எனக்கு நல்லா யார் சேர்த்தா இவங்க தான் சொப்பு குதிரை ஐயா ஏய் ஓ சொப்பு குதிரைன்னு கூட ஒரு பேர் இருக்குதாப்பா நீ சொல்லுவோமா சுபத்ரா தேவி ஓ சுபத்ரா தேவியா ஏமா சரியா என்னத்துக்குமா வந்து இவ்வளவு தோல் வந்துக்கிறா ஏப்பா எங்க அண்ணி பார்க்கலான்னு வந்தேன் அண்ணி எங்க இருக்காங்க உன்னை நான் பார்த்தமா உன்னை ஒரு நேரத்துல என்னப்பா பார்த்த எப்ப தெரியுமா பார்த்தா உன்னை அம்ட்ட வயதுல பார்த்தமா அட பாரு சின்ன குழந்தையில பார்த்தேன்னு சொல்லி உன்னை ஆசையா தூக்கி தோல் மேல உட்கார வச்சுன்னு குழந்தை குசு விடுமா குழந்தை குசு விடுமா ஏண்டா சின்ன குழந்தையில தூக்கி வச்சிருந்தான்னா அது என்னடா வார்த்தை அது வச்சுன்னு பால் சாப்பிடுவான்னு எடுத்து வச்சு நான் குட்டிய குடிச்சிடுமான்னு சொல்லிட்டு இருக்கு எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ அம்மா தூக்கினே தப்புவாமா அந்த குட்டிய சரி பாக்கட்டும்பா இருந்தாலும் இருக்கட்டும் அண்ணி பார்க்கணும் வந்திருக்கிறேன் எங்க அண்ணி எங்க இருக்காங்க அண்ணி நல்லா தான் இருந்ததுமா நீ வரன்னு தெரிஞ்சுதான் நான் வரேன்னு தெரிஞ்சு விடு அண்ணி காயலான்னு சொல்லிட்டு உள்ள போய் பாரு தோலை மாட்டை நீட்டி வச்சுக்குது ஏப்பா அது என்னடா தோலை மாட்டை நீட்டி வச்சிருக்குதுங்கிற தோலை மாட்டா தெரியாதா துண்டு முட்டு தோலை மாட்டோம் ஆட்டை முட்டு மோள மாட்டோம் பழமொழி சொல்லுவாங்க அந்த வார்த்தை விடாம சொல்றேன் ஆமா சரி பரவாயில்லை பொழுது வெடிச்சு போகும் பொழுது என்னத்தியா அண்ணி எழுப்பணுமாப்பா என்னத்துக்கு போய் அண்ணி பார்க்கணுன்ற உன்னை மிருதக்காரன் பார்த்தா ரொம்ப கோபமாகுது உன்னை மிருதக்காரன் பார்த்தா ஏப்பா நான் என்ன வேலைக்கு உங்களை சத்தத்தாண்ட இட்டு போனா நீ 2 பேரும் போய் ஆளுக்கு 8 பூரி துணுட்டியா அவரை பாபா பிரசாதம் விடுறாங்க இன்னைக்கு நீங்க என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு பிரதோஷம் அருமையா கறிவேப்பிலை சாதம் சாம்பார் சாதம் பஞ்சாமிரத்தெல்லாம் கொடுக்குறாங்க மிருதக்காரன்னா எனக்கு வயிறு உப்புசமாகுதுன்றீங்க அப்புறம் பார்த்தா அப்படி என்னப்பா கொடுக்காத கொடுத்துட்டாங்க தின்னாத்த தின்னுட்டு வயிறு உப்பச்சமா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு பூரி தானே துணிய எண்ணெய் மயக்கம் தானே அப்புறம் பார்த்தா ராத்திரி மீன் குழம்பு 4 வாட்டி ஊற்றிக்கிறீங்க சரி போ போய் உள்ள போய் அண்ணி ஏய்ப்பார் போ சரி இருக்கட்டும் போ போயினாரு நீ போய் என்ன சொன்ன அண்ணி எழுந்திருப்பார் போய் எழுப்புறேன் அந்த அம்மா என்ன சொன்னாங்க பாத்தியா யாரடி நீ எழுப்புன்னு கேட்கிறேன் யாரடி நீ எழுப்ப அப்படின்னா அண்ணன் மனைவி
நாத்தி அதான் நாத்தனாரே வாடின்னு கூப்பிடலாம் தப்பில்லை. ஒரு தாய்க்கு சமமா? தாய்க்கு சமமானங்க. அவங்க சொல்றது தப்பில்லை. அப்படி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியல. சரி நீ போய் என்ன பண்ண தெரியுமா? நான் யார் வந்திருக்கேன்னு சொல்லணுமா? லகுவா போய் குடியில் பிறந்த மாதிரி சொல்லு. நான் குடியில் பிறந்த ஏன் வந்தான்னு கேக்குறாங்க. நாம எதற்காக வந்து உங்களுக்கு சொன்னதானே தெரியும். அதனால போய் சொல்லிடலாமா? குடியில் பிறந்த மாதிரி கோழி வந்துட்டுன்னு சொல்றாங்க. ஏன் வந்தேன்னு கேக்குறாங்க. வந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? உன்னால தூக்க முடியாதுமா. அது கது போல அதை போட்டு வச்சிருக்கேன் நானும். போடுமா போச்சா? ஏன் வேண்டிருக்கேன்னு சொல்றேன். அதுல கை கால்லாம் வலிப்பு வந்த மாதிரி அப்படியே இருக்குது. சொல்லுமா தட 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 வந்துட்டுமா. அண்ணி 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 ஐயோ அண்ணி அண்ணி எழுந்திருங்க. ஏய்மா அண்ணி நீ தாங்க மாட்டே. யாரோ வாடா. ஏய்மா நீ தாங்க மாட்டே. அண்ணி அண்ணி ஐயோ ஏண்டாப்பா சோமசுந்தரம். ஏமா ஏண்டா ஏண்டா கசகசா. ஏமா மோ ஏமா என்னால கண்ணு நான் போய் சொன்னேன் மூடி கொடுத்துருமானமா. நாய் நக்கிட்டு மூடுன்னா முடியாம தாந்து விட்டுருவேன். செட்டியார் வர பாத்துக்கிட்டே இருக்கிறாருமா. வாட்சியில பாத்துக்கிறாரு பாரு. அம்மா ஓ ஐயோ அந்த ஆள் மேல ஏமா போடுற? அந்த ஆள் ஒரு ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கிறோமா. அம்மா ஐயோ நான் என்ன செய்யணும்? மாறலாம் அடியுதுடா. எனக்கு மாறலாம் அடியுதுடா. நீயாவது வந்து விபதி குடியப்பா. மாறலாம் அடியுதுடா. ஊத்திமா 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 அப்படியே ஊத்திமா அப்படியே ஊத்திமா. தவறி போயிச்சு வா. என்ன பண்றது? தவறி போயிச்சு. ஏமா யாருமா குழந்தை வந்துருது? யாருமா? யாருப்பா என்ன கூப்பிடுது? இந்த மண்ணி ஐயோ நான் தான் உன்னை ஆட்சி வந்திருக்கேன். நாடி இந்த அளவு ஆயிட்டு நீ ஏண்டா நாடி என்ன பாய்ச்சி கிச்சி முடிச்சு போச்சா? உட்காரி என்ன ஆடி என்ற உன்னை தானே கூப்பிடுறேன். பேர் நான் கடற்கிறேன். நான் தான் மோகாட கடந்த காட்சி நேற்று நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா சாவாதோட உயிரோட குறையும். நான் 2 பேருமா மோகாடுக்காரி என்ன சாவ சொல்றியா? ஏமா 3 பொண்டாட்டிமா அவருக்கு சேர்ந்து ஒரு பொண்டாட்டி தான். 5 பொண்டாட்டி எதே வச்சுக்கிற மாதிரி காது. ஏண்டி அண்ணி ஆமா நீ வந்த காரணம் என்ன? அண்ணி நான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அண்ணி ஏன் வந்தேன்? எதற்காக வந்தேன்? அண்ணி துண்ணு உன் மகளினை எந்த மகனுக்கு மாறி தீர வந்தேன்.
வீடுதா காத்து திரிகிற கசுமானம் மொத்து தூக்கு மிளகா தாராது என்ன வந்து வெளுக்காகுது நீ படவே கட்டாத இந்த நைட்டி ட்ரெஸ் ஒன்று வாங்கி போட்டு பாத்தியாம படுவியா மரியாதை கொடுத்து அண்ணி ஆயிட்டு பேசுன அவ அகமேறி போய் அடிக்க வர்றாளு இவள சும்மா விடலாமா இது அகமேறி போய் அடிக்க வந்தா படுவதற்கு ஒண்ணு கொஞ்ச நேரத்துல அம்மா பாவாடோட நின்று இருப்பாங்க என்ன சொல்லிட்டு போச்சு அது பெரியமா ஐயோ ஐயோ அதனால எதுவோ அந்நியாச்சரு பார்த்தா மரியாதை கொடுத்தா மரியாதை விடுத்து மரியாதை குறைவான வார்த்தைகளை பேசி என்னையே அடிக்கிற அப்படி அடிக்க சொல்ல நாம விட்டு கொடுக்கலாமா விடவே கூடாது என்னையே அடிக்கிறேன் ஏண்டி அடி அடி மீறி உன்னை அடிப்பேன் வேலைக்கு வரும் மாப்பிளையா தஞ்சி தாப்பாளா இவ தரையில போட்டு அது தெரியாதா உனக்கு துண்ணுவாளா சோத்த காட்டுவாளா சோத்த எங்க போற எங்க வர நீ அங்க போய் கல்யாணத்துக்குலாம் எழுதி வாங்க மாதிரி கூப்பிட்டு வந்தேன் யாரா எங்க பெரியமா எங்க சித்தி இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வர மூஞ்சாடா என்னம்மா வந்தா உட்காந்துருக்கணும் அப்படி தூக்கி என்னடா ஏமா நீ அண்ணாடு கூத்தானா அது கூட்டு போய் வேலை செய்தால சாப்பாடு செய்தால அங்கிருந்து எல்லாம் பார்த்துன்னு வந்தா கூட்ட போட்டா ஸ்டாண்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும் இங்க வந்தா இயற்கையான காத்து அருமையா நானு சோத்தை துண்ணுட்டு சூத்தை தான் காட்டின்னு உக்காந்தீங்கன்னா என்ன பார்த்தா அப்படி சொல்லலாமா ஏன் சொல்ற அது இல்லடா இவ சொல்றது எப்படி தெரியுமா ஊர் மேல போகுமா உருளைக்கிழங்கு கதையை கேட்டு சொன்னாங்கம்மா கர்ணக்கிழங்கு குசு கும்பிட போச்சா தெய்வம் திடுக்கன்னு கூப்பிட்டான் சிறிதா இந்த தெருவுல இவ கதையை கேட்டு சீரம் போட்டு தாலிதான் அந்த தெருவுல அந்த தெருல கடு போட்டு தாலிகள் அந்த தெருல போடி தெரியாதம்மா தஞ்சி தாப்பாளா இவ தரையில போட்டு சாய்ப்பாளா ஆமா நானு தேசிக்கு நான் உட்காந்துக்கிறேன் இதுக்கு வேப்பலையா வேலைக்கு சாட்சி தானே ஆதின சாட்சி வச்சு விநாயகர் கடவுள் அவர் கேட்டு பார்க்கலாம்
இந்த குளத்திலே மூழ்கி இந்த பொழுது உனக்கு பெண் பிறந்தால் எனக்கு பிள்ளை பிறந்தால் உன் பெண்ணை கொடுக்கிறதாவும் அப்படி உனக்கு பிள்ளை பிறந்து எனக்கு பெண் பிறந்தால் சாட்சி வச்சா அது உண்மையான்னு கேக்குறியா? கேளு. உண்மையா உண்மையா உண்மையா? ஆத்தினாரே. ஆட்டுக்காரியா சொன்னது உண்மைதான் ஐயா. ஆட்டினாரே, தாரையே, இவரு புள்ளியாரு முதல் கடவுள் சிவபெருமானுடைய மகன் முதல் கடவுள் பிள்ளையார். இவர் தும்பி கழிச்சுன்னு இந்த தலையை ஆட்டினா இதை நான் ஒத்துக்குனான்றேன். ஏய் ஆமா விநாயகர் உண்மைதான் என்று சொல்லு. இவர் எச்சி அதையும் நம்பாதே நீ. போட்டுன்னுட்டு. அதையும் நம்ப மாட்டியா? அது ஒத்துக்க மாட்டேன். ஆலமரம் ஆலமரம் ஒரு சாட்சி, அது ஒத்துக்க மாட்டேன். ஆகாயவாணி சாட்சி, அது ஒத்துக்க மாட்டேன். பூமாதேவி ஒரு சாட்சி, அது ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆனைமலை பிள்ளையார் ஒரு சாட்சி. அது ஒத்துமே. அனைத்தையும் ஒத்துக்கொள்ளலன்னா வாய் முறி என்ன? மூஞ்சி பத்தி எப்படி இது நல்லா? ஆமா உன் மூஞ்சி நல்லா இருக்குது. ஆமா இங்க கேட்டு பாருறியே. என்ன கேட்ட? மூஞ்சி தீஞ்சு போயிதா? ஆமா. என் மூஞ்சி தீஞ்சு போயிதா? ஆமா. உன் மூஞ்சி நல்லா இருக்குதா? ஏய். என் மூஞ்சி நல்லா இருக்குதா? ஏய். அப்படி இங்க உட்காந்துலாம் கேட்டு பாரு என் ஜக்காத்தியா. எங்க அண்ணன் உட்கார வச்சு சோறு போட்டு ஊரா திரிஞ்சு ஆடு மேய்ச்சி கொண்டு போடுறானே. ஆணை ஆட துணிக்கு சூத்த திருப்பின்னு உட்காந்துங்கிற உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஏமா கல்யாணம் ஆகத்தல ஆமாண்டா கல்யாணம் ஆகணும்டா. டேய். அவன் என்ன பேசுறான்? வாய் தந்து பேசுற டேய், சாட்சி டேய், டேய். வாய் திறந்து சொன்னா ஆ. அப்ப நான் நம்புறேன். சரி வாங்க அப்படியானா? போலாம்.